இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நானும் அததான் சொல்றேன். வாங்கப்பா. வாங்கப்பா. இருக்கீங்களா? நல்லா இருக்குப்பா. நல்லா இருக்கும். யார் பண்ணி? நமக்கு இங்க பக்கத்துல தான் காரக்குடி. கோவில் விசேஷத்துக்காக வந்தோம். என்னையா விஷயம்? கேளு. அது கூட வந்த ஒரு பொண்ணு எங்க போச்சுன்னு தெரியல. நீங்க யாராவது பாத்தீங்களா? எந்த பொண்ணு? நம்ம ஊர்ல தொலைஞ்சு போக வாய்ப்பு இல்லையே. அது வெளியூர்ல, உள்ளூர்ல அந்த பொண்ணுக்கு எதுவும் தெரியாது. இந்த பொண்ணு யாரு? இது நம்ம சம்சாரம். ஓஹோ சரி. பாட்டி இந்தாங்க, இந்த பொண்ணு தான். எங்க காமி? இந்த பொண்ணு நான் பார்த்ததே இல்லையேப்பா. எங்க என்கிட்ட காமி. ஏப்பா கொஞ்சம் பெருசுபடுத்தி காட்டுப்பா, நான் பார்த்து சொல்றேன். ஜூம் பண்ணி கொடுப்போம். இந்த புள்ளையா? ஆ, இந்த புள்ளைய வெள்ளைய முன்னாடி தான் கூட்டிட்டு போனா. வெள்ளையும் பொண்டாட்டியா? நான் தான் சொன்னேன்ல, சிசிடிவி கரெக்டா சொன்னது பாரு. எத்தனை மணிக்கு பாட்டி? அது விடிய கால பொழுது விடியே இருக்கும் இல்லடி? ஆமா ஆமா இருக்கும். நீ தான் தூங்காம விடிய விடிய முழிச்சிட்டு இருக்கியே. ஏய் சும்மா ரெடி, தம்பி பாக்குதுல. சரி சரி. பொண்ணு நல்லா சீவி சிங்காரிச்சு புது புடவையெல்லாம் கட்டி அலங்காரம் எல்லாம் பண்ணிருந்துச்சு. கல்யாண பொண்ணு மாதிரி இந்த பக்கம் தான் போச்சு. மரா, நீ சிசிடிவி கேமரான்னு சொன்னதுல தப்பே இல்ல. எவ்வளவு அக்யூரேட்டா சொல்றாங்க. ஓம் ஐம் நமோ பகவதே வார்தாளி வார்தாளி. அருள்மிகும் முத்துமாரியம்மன் கோவிலுக்கு வந்திருக்கும் பக்தர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. ஒருவருக்கு மட்டும் முக்கிய அறிவிப்பு. ஏப்பா வெள்ளையா, எங்க இருக்க நீ? உன்னோட பர்சும் அதுல 10,000 ரூபாய் பணமும் இருக்கு. ஒரு ஆளு கோவில் நிர்வாகி கிட்ட கொடுத்திருக்காங்க. வந்து வாங்கிட்டேன்னா கிடைச்சிரும், இல்லனா கோவில் உண்டியல போட்டுருவோம்ப்பா. என்ன நம்ம புருஷன் பர்ஸ்ல 10,000 ரூபாய் இருக்குன்னு சொல்றாங்க? அவனே ஒரு குடிகாரன். 5-10 இருந்தாலே சாராய கடையில கொடுத்து குடிக்கிறவன். அந்த ஆளுக்கு எது இவ்வளவு பணம்? எங்கேயாவது திருடி இருப்பானோ? போய் பாப்போம். கொடுங்க கொடுங்க, அந்த பணத்தை என்கிட்ட கொடுங்க. நீங்க? நான் தாங்க வெள்ளையும் பொண்டாட்டி. அந்த பர்ஸை கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிட்டு போயிடுவேன். அப்படியா? அதுல 10,000 ரூபாய் சொல்லையா இருந்ததுங்க. 10,000 ரூபாய் மட்டும் இல்லங்க, கூட எக்ஸ்ட்ராவா ஒரு செயின் கூட இருந்துச்சு. நகையா? எங்க காட்டுங்க. காட்டுறேங்க. ஐயோ, பணம் சொல்லி கூப்பிடும் போதே சந்தேகப்பட்டனே, ஏதாவது வில்லங்க வரும்னு. என்ன விட்டுருங்கம்மா, நான் புள்ள குட்டிக்காரி. ஒரு பொண்ணை கடத்திட்டு போனீங்களா? அந்த பொண்ணை எங்க வச்சிருக்கீங்க? நான் எதுவும் பண்ணல. ஏய், போய் சொன்ன கழுத்து அப்படியே அறுத்துருவேன். நீ தான் அந்த பொண்ணை கூட்டிட்டு போனேன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. இல்ல அது சொன்ன பெரிய பிரச்சனையாயிடுமே. என்ன உயிரோட விட்டு வைக்க மாட்டாங்களே. மேடம், இப்ப நீங்க உண்மையை சொல்லல. செயின் போட வேண்டிய கழுத்துக்கு மாலை தான் போட வேண்டியிருக்கும். வசதி எப்படி? சொல்லிடுறேன். பொண்ணை எங்க வச்சிருக்கீங்க? அந்த கருவங்காட்டுக்குள்ள அவளை கட்டி போட போறதா சொன்னாங்க. அங்க பழைய காலத்து வீடு ஒண்ணு இருக்கும். அதுக்கு பின்னாடி ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல அவளை கட்டி வைக்கிறதா சொன்னாங்க. இதை தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாதுங்க. நீ சொல்றது உண்மைதானே? பயத்துல மாத்தி எதுவும் சொல்லலையே? இல்லங்க, அங்கதான் கூட்டு போறேன்னு சொன்னாங்க. நீ போய் மட்டும் சொன்னு தெரிஞ்சது வந்து அவரு தெரிஞ்சிருவேன். போலாமா? ஓலை உரிச்சிரும். ஐயோ அண்ணே, இதெல்லாம் வேண்டாண்ணே. அக்கா, இவங்களெல்லாம் விடக்கூடாதுக்கா. அழுகு துணி எடுத்து என் வாய்க்குள்ளே பொத்தி விடுறாங்க. என்ன மிரட்டுறாங்க. ஏய் ஏமா, உன்னை கடத்திட்டு வந்து கட்டி போட்டு வச்சிருக்காங்கம்மா. உனக்கு அதெல்லாம் பிரச்சனையா தெரியலையா? உன் வாயில வந்து அழுக்கு துணி வச்சுதான் பிரச்சனையா தெரியுதா? பின்ன அசிங்கம் புடிச்சவனுங்க. இவனுங்களெல்லாம் அடிச்சுதான் சரி பண்ணணும். மா, ஃபைட்டுக்கு மேல ஃபைட்டு போட்டு என் புருஷன் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாருமா. கோச்சுக்காம சொல்றது கேளுமா. இந்த ஃபைட் எல்லாம் ஒண்ணு வேண்டாமா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. அண்ணே விட்டுருங்கண்ணே, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கண்ணே. இப்படி மாத்தி மாத்தி சண்டை போடுறதுனால சேதாரம் 2 பக்கமும் தான். என் புருஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு, உங்களால அடிச்சு ஜெயிக்க முடியாது. ஊர்ல ஒரு மல்யுத்த போட்டி நடந்தது பாத்தீங்களா? பார்த்தேன். அந்த மல்யுத்த போட்டியில அந்த ஜாம்பவான்களை அடிச்சு ஜெயிச்சது என் புருஷன் தான். அப்படியா? ஏமா இது முன்னாடியே சொல்லக்கூடாதா? நீங்க கஷ்டப்பட்டு கடத்திருக்கீங்க. பாதியிலே அனுப்புனா உங்க தொழிலுக்கு தான் கஷ்டமா இருக்கும். அம்மா,
இந்த பொண்ணை கடத்த எவ்வளவு வாங்குனீங்க? 10,000 ரூபாய். 10,000-மா? என்ன இது? என்னப்பா உங்க ரேட் இவ்வளவு தானே? அண்ணே சரி விடு. விட்டுருங்கண்ணே. டேய் 15,000 தரேன், இந்த பொண்ணை விட்டுறீங்களா? 15,000 ரூபாய்லாம் கட்டுப்படி ஆகாதுப்பா. சரி ஓகே 15,000 ரூபாய் வேணாம் 18,000 ரூபாய் வச்சுக்கலாம். என்ன யோசிக்கிறீங்க? சரி உங்களுக்கு வேணாம் எனக்கும் வேணாம், நம்ம ரவுண்டா வச்சுக்கலாம். 20,000 ரூபாய் ஓகேயா? ஆ. வீரா, இவனுங்கள்ட்டெல்லாம் பேரம் பேசுறதே வேலைக்கு ஆகாது. வேற என்னடா பண்ண சொல்ற? அது மர இங்க பாரு, சண்டைல ஒண்ணு வேண்டாடா. எப்பப்போ சாஃப்டா இருக்க முடியுமோ அதெல்லாம் சாஃப்டா டீல் பண்ணணும். வன்முறையை எல்லாத்துக்கும் கையில எடுக்க கூடாது, புரியுதா? சரி உனக்கு அதெல்லாம் புரியாது, டென்ஷன் ஆகாத, போ விடு. எனக்கு ஆ, ம். சரி டீல் பண்ணு. இங்க பாரு, அவனை இப்படி கோச்சிட்டுலாம் போக கூடாது. இப்படி கோச்சிட்டு போறேன்னு வச்சுக்கோ, யாருமே உன் கூட வர மாட்டாங்க. ஒன்னும் தேவையில்லப்பா, நீ தான் பாத்துக்கிறேன்னு சொன்னல, பாத்துக்க. நீ பாத்துக்கோன்னு சொல்றல, நீயே பாத்துக்கோ. என்ன? ஒன்றும் இல்லை. அண்ணே, அவனை மிதிக்கிறத விட அங்க இருக்கால, அவனை மிதிங்க. அவன் தான் அந்த துணியை வச்சு வாய் சொல்றால. வேணாம். அவனை நாலு மிதி மிதிங்க. நானா எதுவும் பண்ணல, இவதான் சொல்றா. ஒரு 4 மிதி முயற்சிக்கிறேன், எனக்கு தெரியாதுப்பா. ஒண்ணும் ஆகல. இல்லக்கா ஒண்ணும் இல்ல. சரி. ஏய் பாத்துடா. ஏய் விட்டுடா. போலாம். எங்க எவ்வளவு நேரமா பூஜை பண்ணுவீங்க? சீக்கிரமா ஃபங்க்ஷனை முடிங்க. என்னங்க நீங்களே காரியத்தை கெடுத்துருவீங்க போல இருக்கு. நானா? என்ன காரியம்? நீங்க என்ன சொல்றீங்க? புரியல. இங்க மணமேடையில உட்கார்ந்துட்டு இருக்கிறது இந்துவே இல்ல. என்ன சொல்றீங்க? யாருன்னே தெரியல, அதனாலதான் காசு கொடுத்து பூஜைய டிலே பண்ண சொல்லிருக்கேன். நீங்க இப்படி அவசரப்பட்டா எப்படி? ஓகே. கடத்தி வச்சிருக்காங்க. காப்பாத்தி கூட்டிட்டு வர்றதுக்கு தான் மாறனும் வீராவும் போயிருக்காங்க. கடத்தி வச்சிருக்காங்களா? ஐயோ, எங்க வீட்டு ஆளுங்க செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லையே. அவங்க தான் இந்த ஃபங்க்ஷனை நடத்துறாங்க. அப்ப யார் செஞ்சிருப்பாங்க? யாருக்கு தெரியும்? நீங்க பாத்துருங்க.